கடகராசி அன்பர்களே, இனிய ஜோதிடம் சேனல் சார்பாக இந்த செப்டம்பர் மாத பலன்கள் 2025 இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக சிரம் தார்ந்த வணக்கங்கள். இந்த கடகராசி அன்பர்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களை அடக்கிய கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து அவர் சஞ்சாரத்தை துவங்க உள்ளார். இதன் ரீதியாக இந்த ஒரு பர்டிகுலரான இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் விளங்கும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 14ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனை சார்ந்த விஷயங்கள், ஹவுஸ் ரிலேட்டட் திங்ஸ், ஹவுஸ் சர்ச் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் நீங்கள் மாறுவதாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஹவுஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, ரினோவேஷனுக்காக, இல்லைனா புக் செய்வதாக இருந்தாலும் சரி, ஸோ எதுவாகினும் மனை சார்ந்த விஷயமாக இருப்பின் அந்த விஷயங்கள் உங்களுக்கு அது ரீதியான ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும். மேலும் 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பதினால் லாபங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வர வேண்டிய இன்சென்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பர்க்ஸாக இருக்கலாம். எந்த ஒரு மாதிரியான லாபமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கொடுத்த இடத்துல உங்களுக்கு அந்த தொகைகள் சரியான முறையில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அந்த தொகைகள் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அந்த கொடுத்த தொகை உங்களுக்கு கைக்கு சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் மிக நன்றாகவே உள்ளது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு தன வருவாயில், அதாவது குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருவாய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது அட்வொகேட்ஸ் மற்றும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் புரோக்கரேஜ், ஸோ மார்க்கெட்டிங் பீப்புள், இந்த ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த பர்டிகுலரான இந்த 15க்கு அப்புறம் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் இருக்குது. 15ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று புதன் பகவானுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில உங்களுக்கு வேண்டிய செலவுகளை நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். உங்கள் குடும்ப அங்கத்தினருக்காக சில விஷயங்கள், சில செலவுகள் அது வேண்டிய ஒரு செலவாக இருக்கும். ஒரு நியாயமான செலவை நீங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே போன்று 11ஆம் தேதி, சற்று ஏறக்குறைய 10 தேதிகளுக்கு அப்புறம் புதன் பகவானுடைய சஞ்சாரம் ஒரு சாதகமான நிலை அடைகிறது. ஸோ உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் இடத்திற்குரிய புத பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார். ஸோ அந்த நாளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான அளவில் உங்களோட முயற்சிகள் வெளிப்படும். உங்களுடைய எனர்ஜி லெவல் ட்ரெமண்டஸாக வெளிப்படும். அதிக அளவில் பார்த்திங்கன்னா நீங்கள் பயணம் மேற்கொள்வீர்கள், சிறு தூர பயணம் மேற்கொள்வீர்கள். குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறு பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் மூலியமாக சில வருமானங்கள், ஒரு ஷார்ட் ட்ராவலிங், ஒரு ஆன்சைட்டுன்னு சொல்கிறதுக்கல்ல, ஒரு 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 நியர்பையான பிளேசஸ்க்கு உங்களுடைய கம்பெனி இல்லைனா நீங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் நீங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதன் ரீதியாக சில பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். ட்ரைனிங்காகவும், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ட்ராவலிங் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். அது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாகத்தான் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதே போன்று ராகு பகவானுடைய 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய, அதாவது சில அன்பர்களுக்கு, குறிப்பாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விசா சம்மந்தம் இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஸோ பொதுவாகவே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்த, அதாவது திடீரென ஒரு சடனாக வந்து ஒரு வெளிநாடு வாய்ப்புகள், சடனாக ஒரு லக்கு கிடைக்கிறது, எதிர்பாராத விதத்தில் ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறது போன்ற விஷயம் நீங்கள் உங்களுடைய பிளான்லேயே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார். ஸோ இது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் வந்து ட்ராவலிங் செய்யும் பொழுது இது வந்து ஒரு வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற ட்ராவலிங்கை குறிக்குது இந்த இடம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான பிரயாணம் செய்யக்கூடிய இந்த கடகராசி அன்புள்ளங்கள் எல்லாருமே நிச்சயமாக அந்த பிரயாணத்தின் பொழுது உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். ஆவணங்கள், உங்களுடைய உடைமைகள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய வக்கரம், அதன் காரணமாக அதே போன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சில சுப விரயங்களை ஏற்படுத்தவே செய்வார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஒரு மாதமாக அமையும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்காக இருக்கக்கூடிய வெளி மாநிலம் செல்வதற்கு சில பிரயாணங்களை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையும். எனினும் அது உங்களுக்கு நன்மையே பயக்கும். சில லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுகிறது. ஆயுள நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ப நிச்சயமான நற்பலன்களை பெறுவீர்கள். வேண்டிய விஷயத்தை நீங்கள் வந்து வாங்கி மகிழ்வீர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேங்கடநாதனுடைய வழிபாடு செய்து வாருங்கள். கூடவே காலபைரவர் வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயமாக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எனினும் இது ஒரு பொதுவான பலன். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தினை வைத்து அதாவது பலன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கோ இல்லை என்றால் மின்னஞ்சல் முகவரிக்கோ உங்களுடைய கேள்விகளை தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறோம். மேலும் உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோச்சார பலன். ஸோ அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய ஜனனகால திசை தசாபுத்திகள் நாம் பார்க்க வேண்டும். அந்த தசாநாதனுடைய எந்த பாவத்தில் இருக்கார், அவர் என்ன பாவாதிபதி, அவர் அமர்ந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய நிலை, அவர் எந்த பாவத்துக்கு வருகிறார் என்றெல்லாம் பார்த்து தான் நாம் அதை வந்து கணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய பர்த் ஹாரோஸ்கோப் என்று சொல்லப்படக்கூடிய ஜனனகால ஜாதகம் தான் வந்து ஒரு பேஸான ஒரு விஷயம். ஸோ அதை வைத்துத்தான் நம்ம எதையுமே சொல்ல முடியும். ப்ரொவைடட் இது வந்து ஒரு 25% வந்து உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் உங்களுடைய ஜனனகால ஜாதக தசாபுத்திகள் நல்ல ஒரு தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு 25% இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 3 to 5% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் என்று சொல்லப்படக்கூடிய ஜனனகால ஜாதகத்தினை வைத்துத்தான் இதையும் சொல்ல முடியும். ஸோ இந்த அன்பர்கள், இதை பார்த்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், ஸோ இதை உங்களுக்கு அந்த சப்போர்ட் வேணும்னா, கன்சல்டேஷன் வேணும்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வி ஆர் ரெடி டு கிவ் த ஆன்சர்ஸ் வித்தின் ஃபியூ டேஸ். அந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து அதற்கான பதில்களை கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறோம். மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.